அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஒரு எதிரி நம்ம நெஞ்சு பகுதிக்கு காலால மிதிக்க வந்தா அதுல இருந்து எப்படி எளிமையா தப்பிக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ ஒருத்தங்க மிதிக்க வரும்போது அப்படியே நம்ம ஓரமா ஒதுங்குறத விட அவங்க மிதிக்கக்கூடிய காலை பிடிச்சிருவாங்க. இது பிடி கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கீழே ஒரு கை மேல ஒரு கை வச்சிருந்தோம்னா அந்த பிடி கிடைக்கும். நம்ம மேல மட்டும் பிடிச்சாலோ அல்ல கீழே மட்டும் பிடிச்சாலோ அது மிஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். கீழே மேலே ஒரு கை கிடைக்கும் போது ஏதாவது ஒரு வகையில அவங்களோட கால் நம்மகிட்ட லாக் ஆயிரும். மிதிக்க வேக மாட்டேங்குது இப்படி கிடைச்சிடும். கிடைச்சதுக்கு அப்புறமா காலை மிதிச்சுட்டு நம்ம கிட்ட இழுத்து விட்டோம் அப்படின்னு சொன்னா, இது புல்வெளியா இருக்கும்போது ஓரளவுக்கு கால் திக்கி தடுமாறி கீழே விழுறாங்க. இது என்ன ஒரு பழுங்கு தரையாட்டோ இல்ல சிமெண்ட் தரையாட்டம் இருக்கும்போது கால் ஃபுல்லா ஸ்ப்ளிட் ஆகி கீழே விழுந்து அவங்களுக்கு நல்ல ஒரு அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஒரு சிறந்த தற்காப்பு பயிற்சி எளிமையா பண்றது இன்னொரு முறை செஞ்சு காமிக்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.